ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். டெலிவரி ஆன பெண்கள், அதே போல் நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு சத்தே கிடையாது, தெம்பே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அப்போது உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றின அளவுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். இதை பாருங்கள். இன்றைக்கி நாம் மட்டன் சூப் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, வெந்தயம். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுருங்க. அடுத்ததான் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்டானா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க நாட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போவே உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன், அந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பை. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக அந்த மட்டனை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைகளில் வாங்கும்போதே சூப்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க நல்ல எலும்பு துண்டுகள், அதாவது நல்லி எலும்பு இந்த மாதிரி தருவாங்க. அதில் தான் ரொம்ப சத்து இருக்குது. கையோடு பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு உடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் மிளகு ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது தான், கரெக்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 5-6 விசில் வச்சுட்டு தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 6 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த எலும்பில் இருக்கக்கூடிய அந்த மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. நல்ல சுவையாக, ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. ரொம்ப கமகமன் வாசனை வருது. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சூப்பை டெலிவரி ஆன பெண்கள், ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் சத்தில்லை, தெம்பில்லைன்னு சொல்லி சோர்வாக இருக்கக்கூடியவங்க எல்லோரும் கண்டிப்பாக குடிங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்